சென்னையில பார்த்தீங்கன்னா, இப்ப ஆர்ட் சீசன் அப்டின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலயுமே விதவிதமான ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சூப்பர்வான ஆர்ட் எக்ஸிபிஷன் பத்தின ஒரு தொகுப்ப பார்த்துடலாம். சென்னையில் உள்ள பிரபல கலைக்கூடம் தக்ஷிண பிதா சதன் ஒடிசி என்கின்ற ஓவிய கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கண்காட்சி அக்வாட்டின்ஸ், என்கிரேவிங்ஸ் மற்றும் லித்தோகிராஃப்ஸின் சேகரிப்பாகும். இந்த கண்காட்சியில் 200 ஓவியங்கள் உள்ளது. இந்த கலைக்கூடத்தின் நிறுவர் பிரீத்தி கூறும்பொழுது, ஒரு படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? டான்சிங் ப்ரொசெஷன். ஃப்ரெஞ்சில் லா ப்ரொசெஷன் ரிலீஜியஸ்னு இருக்குது. அங்கே நிறைய அழகழகான டான்சிங் கேர்ள்ஸ். இப்போ நம்ம இசைவேளாளர் தேவதாசின்னு சொல்கிறோம். பட் அந்த கொண்ட ஹேர் ஸ்டைலு அவ்வளோ ஸ்லிம்மாக, அந்த ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் இப்போ ரொம்ப மாடர்னாக இருக்குது. திருப்பி அந்த ஃபேஷன் திருப்பி வந்திருக்கு. ஆனால் இந்த எக்ஸிபிஷன் பார்த்தா ஹிஸ்ட்ரி, நம்ம ஊரெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ அமைதியாக இருந்தது, இந்த மாதிரி படங்களெல்லாம் வரையறதுக்கு ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கணும். இவ்வளோ இப்போ நிறைய கட்டடங்கள் இருக்குது, நமக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குது. இப்போ பட்டணம் மாதிரி பெரிய சிட்டியாக ஆயிட்டோம். பட் மதுரை, திருச்சினாப்பள்ளி, அந்த சில இடங்கள், சில பெயிண்டிங், அந்த மலை மேலே இருக்கிற அந்த பிள்ளையார் கோவில் அது அப்படியே இருக்குது. ஸோ இது எஸ்டர்டே, டுடே, டுமாரோ இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. பட் நான் ஒரு சென்னை பொண்ணு, அதனால் எனக்கே ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த ஓவிய கண்காட்சியின் அறிமுக விழா சமீபத்தில் நடந்தது. இதில் ஓவிய ஆவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவிற்கு அனிதா ரத்னம் வந்தது இன்னொரு சிறப்பு அம்சம். ஓவியங்களை அவர் ஆர்வமாக பார்வையிட்டு ஒவ்வொரு ஓவியங்கள் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார். It's all based on South India. It's from the British period where the most important historical events took place, called the Tipu Sultan's downfall. சென்னையில் உள்ள ரசனை மிக்க மக்களுக்கு இத்தகைய ஓவிய கண்காட்சி நிச்சயம் உற்சாகத்தை கொடுக்கும். ஷைலஜா பாலசுப்ரமணியன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.